விஹெச்பியினுடைய தலைவர் தினேஷ் சிங் இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் முக்கிய தலைவரும் விஹெச்பியினுடைய முக்கிய தலைவரும் ஒரு சிட்டிங் ஜட்ஜும் போய் ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிறது அப்படிங்கிறது இது எப்படி பாக்குறதுனே தெரியல. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நமக்கு. लेकिन मैं क्या आपको बता दूं, ये जो जिनकी हम बात कर रहे हैं सब बुरे नहीं है, वो सब बुरे भी नहीं है। ये जो कृतियां या बुराइयां जो हम आपको बता रहे हैं वो भी मानते हैं ये बुराइयां हैं. தொடர்ந்து கும்பமேளாவில் கலந்து கொள்ள போவதாக அறிவிப்பு வந்த பிறகு பெரிய சர்ச்சையாம இருக்கிறது. அதனால அந்த 13 சீனியர் அட்வொகேட்ஸ் ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. அது என்ன எதிர்வினையாக இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி நீங்க பாருங்க. சேகர்குமார் யாதவை கூப்பிட்டு விளக்கம் கேட்டார். அது அவங்களுக்குள்ள ஒரு இன்டோர் மீட்டிங் நடந்துச்சு. ஏஸ் அ பார் கவுன்சிலோட ஹெட்டாக சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சில் ஹெட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான். அவர் உட்கார்ந்து சேகர்குமார் யாதவ் கேட்டாரு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சஞ்சீவ் கண்ணா பேசி முடிச்சதுக்கு பிறகு அவர் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னா ஒத்துக்கல, மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னா மன்னிப்பு கேட்கல இது வரைக்கும். அதாவது இந்தியாவினுடைய 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவினுடைய வரலாறுன்னு சொல்லதுல ராகுல் காந்தி ஏன் தனித்துவமா இருக்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் ஆர்எஸ்எஸ் பாஜகவை மட்டும் எதிர்க்கவில்லை, இந்தியன் ஸ்டேட்டை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறார். அந்த வார்த்தை அவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை. That we are fighting a political organization called the BJP. That we are fighting a political organization called the RSS. You have not understood what is going on. The BJP and the RSS have captured every single institution of our country. We are now fighting the BJP, the RSS and the Indian state itself. கட்சி மசூதி பிரச்சனையை கொண்டு நிறைய பேர் இந்து தலைவராக முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் யோகிய மோடிய நேரடியாக ஒரு குற்றம் மாதிரி சொல்றாரு. இவங்களுக்குள்ள நடக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, யார் அடிச்சு காமிக்கிறது, நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஐடியாலஜிலேயே அவங்களுடைய தேர்தல் அறிக்கை நீங்க பாத்தீங்கன்னா ரெவிடியன் சிஸ்டம் என்ன சொல்லுச்சோ அதை அங்க அப்ளை பண்றாங்க. நான் அப்போ சில வீடியோக்கள் இன்டர்வியூவோட பேசியிருந்தேன். இந்தியா அப்படிங்கிறது தமிழ்நாடு உள்ளடக்கியது தான். அப்ப இங்க ஒரு நல்ல மாடல் இருக்குன்னா அந்த மாடலை ராகுல் எடுக்கிற அளவுக்கு ஜெனரசிட்டியா இருக்காரு. Yesterday saying that I'm against reservations. I've been saying again and again and again we're going to increase reservations beyond 50%. I'm not against. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான ஊடக ஆளுமை திரு சத்யராஜ் குப்புசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குறிப்பா ஒரு 2-3 நாட்களாவே ஒரு பெரும் பேசும்போது ராகுல் காந்தி பேசியது சர்ச்சையாகி மோகன் பகவத் பேசியதை பார்த்திருப்பீங்க. அயோத்தி கட்டிய நாள் தான் சுதந்திர தினங்கிற அறிவித்த பிறகு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலை. முதல்ல அவரோட பேச்சுடைய துணி நாடு எதை நோக்கி போயிருந்ததை எப்படி நீங்க பாக்குறீங்க ஊடகவியலாளர்? இது ரொம்ப ஆபத்தான ஒரு ஸ்பீச். நீங்க இந்தியாவினுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது ராமர் கோயில் கட்டினதுக்கு பிறகு அப்படிங்கும்போது 47 அவங்க நிராகரிக்கிறாங்க. இப்ப 47 நிராகரிப்பது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா 47 அப்படிங்கிறது இது பிரிட்டிஷ்காரங்களை வெளியனுப்புன ஒரு ஈவெண்ட் மட்டும் கிடையாது. இந்தியாவுக்கான ஒரு ஜனநாயகமான ஒரு கான்ஸ்டிடியூஷனை எழுதின ஒரு நாள். அதுல இருந்து நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி போட்டு அந்த கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரிப்பேர் பண்ணது. அப்போ ஏதோ ஒரு வகையில நேரடியாகவே இவங்க கான்ஸ்டிடியூஷனை நிராகரிக்கிறத தான் அவங்க அப்படி பேசுறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை நிராகரிப்பது, புறக்கணிப்பது, நாங்க அதை ஏத்துக்கல அப்படிங்கிற வார்த்தையை தான் அவங்க சொல்றாங்க. நீங்க சில ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடியே சனாதன தர்மம் இந்தியாவில இருந்துச்சு, இந்திய சமூகத்தை அது கட்டி அமைச்சதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நமக்கு அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு கான்ஸ்டிடியூஷன் தான் பெஞ்ச் மார்க். இது டெமோக்ராட்டிக் நேஷன், நவீன ஜனநாயகம், நவீன தேர்தல் ஜனநாயகம் வந்துருச்சு. அதன் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டம் அண்ணல் அம்பேத்கரால உருவாக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு கூட்டாட்சியாக ஒரு அமைப்பே உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க அதை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு ஒரு கவர்னரே பேசுறாரு. இன்னைக்கு அந்த டோனை தான் வேற வேற லாங்குவேஜ்ல ஒவ்வொருத்தரா பேசுறாங்க. வேற வேற லாங்குவேஜ்ல பேசுறாங்க. அதுல இவர் ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாரு. ராமர் கோயில் கட்டியதுக்கு பிறகுதான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்டா அவர் முன்வைக்கிறாரு. அவருக்கு ஒரு இன்னும் சொல்ல போனா அவருக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கு. இப்ப ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு அதிகார போட்டி, ஐடியாலஜிக்கல் போட்டி கிடையாது. ஐடியாலஜிக்கலா 2 பேரும் ஒண்ணுதான், அவங்களுக்கு மாற்றம் கிடையாது. மோடிக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வரணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆர்எஸ்எஸ் தாண்டி மோடி சில வேலைகளை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா வெளிப்படையாக வெறுப்பு பிரச்சாரத்தை மோடி தேர்தலில் பேசினார். நீங்க
காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை வரும் வரைக்கும் அமைதியா இருந்தார் மோடி. அது வரைக்கும் விஷன் 2047 பேசின மோடி காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் ரிசர்வேஷன் குறித்து மிக முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்பட்டு தேர்தல் அறிக்கையில வந்த உடனே பயப்படுறாரு. அடுத்த நாள் இது முஸ்லீம் லீக் அறிக்கைன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மொத்தமா வெறுப்பு பேச்சு. இது இது ஒரு பக்கம் நம்ம அப்படியே கவனமா வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா RSSக்கு எகென்ஸ்டா நட்டா பேசுறாரு சில இடத்துல. நாங்க வந்து வளர்ந்துட்டோம், RSS ஒரு ஐடியாலஜிக்கல் விங் தான், நாங்க தான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு பேசுறாரு. மூணாவது முக்கியமான விஷயம் எது அப்படின்னா RSS தலைவரே இங்க வந்து சில பேர் வந்து தங்களை வந்து கடவுள் குழந்தைகள் நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா RSS தலைவர் என்ன பேசுறாரு அப்படின்னா இங்க வந்து எல்லா மசூதி கீழே சிவலிங்கத்தை தேடாதீங்கன்னு பேசுறாரு. இந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்கு ரொம்ப 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 புதுசா இருக்கு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா யார் மோர் ஹிந்து, இப்ப கடைசியா RSS தலைவர் பேசினார் 3 நாளைக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் பேசினார். அதுல என்ன சொன்னார்னா இங்க நிறைய பேர் இந்து தலைவராக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சர்ச்சு மசூதி பிரச்சனையை கொண்டு வந்து நிறைய பேர் இந்து தலைவராக முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோகிய மோடிய நேரடியாவே ஒரு குற்றம் மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா யார் அடிச்சு காமிக்கிறது, நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஐடியாலஜிலேயே வந்து நான் RSS இன்னும் பலமா நான் செயல்படுவேன் அப்படிங்கிறதுக்காக நான் தான் இந்து தலைவர்ங்கிற இடத்துல மோடி வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. சோ அப்போ ஒவ்வொருத்தருடைய ஸ்டேட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மோசமாக இந்த தேசத்துல இருக்கக்கூடிய மக்களை நம்ம வந்து இவங்க டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களை குறி வச்சாங்க, இவங்க வந்து சிறுபான்மையின மக்களை குறி வச்சாங்க, கிறிஸ்தவர்களை குறி வச்சாங்க அப்படிங்கிறது தான் தொடர் உரையாடலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா உண்மையிலேயே இஸ்லாமியர்களையும் சிறுபான்மையின மக்களையும் முன்வைத்து விட்டு இவங்க குறி வைக்கக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணணும். அது இடதுசாரி சிந்தனையாளர்களா இருக்கலாம், அல்லது வந்து பெரியாரிய சிந்தனையாளர்களா இருக்கலாம், அம்பேத்கரிய சிந்தனையாளர்களா இருக்கலாம். இது மாதிரி பல சிந்தனையாளர்களுடைய போக்குகளை மொத்தமாக காலி பண்றதுடைய ஸ்பீச் தான். அதுதான் இன்னைக்கு பேசியிருக்காரு. 47 சுதந்திரம் கிடைக்கல, கான்ஸ்டிடியூஷனே இல்ல அப்படிங்கிறாரு. இந்த ஸ்பீச் இதுக்கு முன்னாடி RSSல யாராவது பேசியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் பேசியிருக்காரு, கோல்வால்கர் பேசியிருக்காரு. அவரு ஞானகங்கை புத்தகத்துல அவர் பேசுறாரு. 47க்கு பிறகு உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டமே தவறானதுங்கிறாரு. ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு அமைஞ்சது, அந்த வாய்ப்பை இவங்க தவற விட்டுட்டாங்க, நாம வந்து அதை நிவர்த்தி பண்ணிக்கணும், அதை நிவர்த்தி பண்ணி நாம ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கணும். இந்தியாவுக்கு வந்து ஒரு பார்லிமெண்ட் மட்டும் போதும், லெஜிஸ்லேச்சர் வேண்டியதில்லை, சட்டமன்றங்கள் தேவையில்லை, முதலமைச்சர்கள் தேவையில்லை, இந்தியாவை மொழிவாரியாக இருக்கக்கூடாது, அதை வந்து ஜனபதங்களாக பிரிக்கணும் அப்படிங்கிறார். ஜனபதங்கள் அப்படிங்கிற வார்த்தை வேதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. நீங்க வந்து ஜனபதங்களாக உடைப்பது இந்தியாவை, கிட்டத்தட்ட 100 யூனிட் 200 யூனிட்டா இந்தியாவை உடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எண்ணம். இதெல்லாமே வந்து 47 தவறவிட்ட விஷயங்கள். 47 நமக்கு கிடைச்சது சுதந்திரமே இல்லை அப்படின்னு கோல்வால்கர் பேசுறாரு. சோ இப்ப அந்த ஆங்கிள் அதே ஆங்கிள் டைரக்டா மோகன் பகவத் பேசுறாரு. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இவங்க பாபர் மசூதி இடிச்சிட்டாங்க, இவங்க மாட்டுக்கறி வச்சிருந்தா அடிச்சாங்க, இவங்க வந்து இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்திட்டாங்க. இந்த வார்த்தைகள் உரையாடல்ல இருக்குதே தவிர இதை தாண்டி நமக்கு ஒரு விஷயம் இருக்கு. இங்க இவங்க இந்தியாவை மறுகட்டமைப்பு செய்யறாங்க, இந்தியாவை உடைத்து நொறுக்கி மறுகட்டமைப்பு செய்யறாங்க. அதை வேற வேற லாங்குவேஜ்ல மக்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெளியே சொல்றது 47 சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறது ராமர் கோயிலை மையமா வச்சு சொல்ற மாதிரி தெரியும். ஆனா உள்ள இந்தியாவை மறுகட்டமைப்புக்கான சில வார்த்தைகளை அவங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லா துறைகளுக்குள்ளேயும் அவங்க சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அவர் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது நம்ம வந்து ஏதோ அவர் வந்து ஒரு கல்ச்சுரல் ஸ்டேட்மெண்டா மட்டும் பாத்திரக்கூடாது. அவங்களுடைய வார்த்தைகள் பிளானிங் கமிஷன், பினான்ஸ் கமிஷன், அதே மாதிரி கோர்ட்டு, ஜட்ஜு, இது மாதிரி எல்லா துறைகளுக்குள்ளேயும் இவர்கள் ஒரு ரீகன்ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. அது ரொம்ப ஆபத்தானது. இவங்களுடைய பிரைமரி டார்கெட் ஜனநாயகம் பேசக்கூடியவங்க தான். இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இவங்க வந்து மேல காமிச்சாலும் இவங்களுக்கு உள்ள இருக்கிறது இந்திய பெண்கள். இந்திய பெண்கள் இன்னைக்கு அடைஞ்சிருக்கக்கூடிய சுதந்திரம், அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சொத்துரிமை, அவங்க கிடைச்சிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒரு சனாதனத்தின் அடிப்படையில குறைக்கிறது, காலி பண்றது. ஏற்கனவே RSS தலைவர் பேசினாரு, ஆண்கள் தான் சம்பாதிக்கணும், பெண்கள் வீட்டை பார்த்துக்கணுங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு. இத வெளிப்படையா அவர் சொல்றாரு. இது மாதிரி பல ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. ஹிந்துக்கள் அதிகமா குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாரு, இப்ப சமீபத்தில் சொன்னார். அவரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வெளியே கல்ச்சுரலா தெரியும், ஆனா உள்ள இவங்களுக்கு வேற அஜெண்டா இருக்கு. ஓகே, இப்ப இதன் தொடர்ச்சியா இதுக்கான எதிர்வினை ஒன்று இருக்குல்ல, ஜனநாயகப்புகள் குறிப்பா ஜனநாயகத்தை நம்பக்கூடியவர்கள் எதிர்வினை வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க 13 சீனியர் அட்வொகேட்ஸ் பாத்தீங்கன்னாக்க உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதம் இருக்கார்கள். இன்னைக்கு அது நாடு முழுக்க பரபரப்பா இருக்கு, பார்த்திருப்பீங்க. சேகர் குமார் யாதவ்ங்கிற அந்த நீதிபதி, ஏன்னா நீ சொன்னீங்க முதல்ல சொல்லும்போது சொன்னீங்க நீதித்துறையிலையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு, அவரு பேசின பேச்செல்லாம் உங்களுக்கு முன்னவே தெரியும் நினைக்கிறேன். முஸ்லிம்களுக்கு எதற்காக பயங்கரமான வெறுப்பு பேச்சு விதைத்திருக்கிறார். தொடர்ந்து கும்பமேளாவையும் கலந்து கொள்ள போவதாக அழிப்பு வந்த பிறகு பெரிய சர்ச்சையாமா இருக்கிறது. அதனால அந்த 13
சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. அது என்ன எதிர்வினையாக இருக்க வாய்ப்பு இருக்கு? அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கடந்த டிசம்பர் 17ஆம் தேதியே சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அவரை கூப்பிட்டு பேசினார். சேகர்குமார் யாதவை கூப்பிட்டு விளக்கம் கேட்டார். அது அவங்களுக்குள்ள ஒரு இன்டோர் மீட்டிங் நடந்துச்சு. ஏஸ் அ பார் கவுன்சிலோட ஹெட்டாக, சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சில் ஹெட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான். அவர் வந்து உட்கார்ந்து சேகர்குமார் யாதவ் கேட்டாரு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சஞ்சீவ் கண்ணா பேசி முடிச்சதுக்கு பிறகு அவர் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னா ஒத்துக்கல. மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னா மன்னிப்பு கேட்கல இது வரைக்கும். இவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ 17ஆம் தேதி பார்த்து பேசுறதுக்கு பிறகு எந்த முடிவுமே எட்டப்படல அந்த உரையாடல் அப்படிங்கறதான் வெளிப்படைத்தன்மையா தெரியுது. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டினுடைய ஹெட் அருண் பன்சாலிக்கு ஒரு கடிதம் எழுதி ரிப்போர்ட் கேட்கிறார். இவர் பேசுறது குறித்தான ரிப்போர்ட்டையும் அவர் கேட்கிறார். சோ அவர் வந்து தொடர்ச்சியாக பாத்தீங்க அப்படின்னா சில அமைப்புகள் வந்து நேரடியாகவே வழக்கு போட்டாங்க, மாணவர்கள் வழக்கு போட்டிருக்காங்க. இவர் பேசுனது அப்படிங்கிறது அவர் எடுத்துக்கக்கூடிய அந்த ஓத்து இருக்கு இல்லையா, ஒரு ஜட்ஜுக்கான ஒரு ஓத்துல வந்து மீறி இருக்காரு, கான்ஸ்டிடியூஷனை மீறி இருக்காரு. இவர் பேசுனது வந்து ஒரு பக்கம் வெறுப்பு பிரச்சாரம், ஹெட் ஸ்பீச். ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 153A படி இது ஒரு வெறுப்பு பேச்சு. அதன் அடிப்படையில் அவர் மேல வழக்கு போடலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனை மீறினது. நீங்க வந்து அவர் யூசிசியை பத்தி பேசியிருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி இஸ்லாமிய குழந்தைகள்கிட்ட ஒரு அக்ரஷன் இருக்கு, இஸ்லாமிய குழந்தைகள்கிட்ட டாலரன்ஸ் இல்ல, இஸ்லாமிய குழந்தைகள் வன்முறையாளர்கள், தீவிரவாதிகள் தான் அவர் பேச வர்றாரு. வேற வேற லாங்குவேஜ்ல சொல்ல வர்றாரு. இது ஹெட் ஸ்பீச்சா நம்ம பார்த்தாலும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஜட்ஜா இருந்துகிட்டு யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி எப்படி பேச முடியும்? இதுக்கான அதிகாரம் அவருக்கு யாரு கொடுத்தது? அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் செட்டப் குறித்தான டிஸ்கஷனை ஒரு விஹெச்பி கூட்டத்தில் அவர் பேசுறாரு. சோ அப்ப ரெண்டு விஷயத்திலுமே அவர் மாற்றாரு. இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்கார வச்சு உங்களை பேசியிருக்காரு, நீங்க அந்த கூட்டத்துல என்ன பேசுனீங்க, அவர் என்ன பேசினாருங்கிறத டீடைலா வெளியிடல இது வரைக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், அருண் பன்சாலி, அதாவது அலகாபாத் ஹைகோர்ட்டினுடைய உச்சநீதிமன்ற அந்த ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதிக்கு இங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு, நீங்க கடிதம் போயிருக்கு, நீங்க ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணப்படல. சோ இது ரெண்டுமே பிரச்சனையா இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இவரை இம்பீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான நடவடிக்கைகள் நடந்துச்சு. பாராளுமன்றத்திலேயே 55 எம்பிக்கள் வந்து இவர் இம்பீச் பண்றதுக்கான மோஷன் கொண்டு வந்தாங்க. ஒரு 6 பேர் கொண்ட கமிட்டி போட்டு எம்பிஸ் வந்து இம்பீச்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது உள்ள யாரு அப்படின்னா, நம்ம வந்து இந்த உத்தரப்பிரதேச சாமியார் உள்ள சீஃப் மினிஸ்டர் உள்ள பூந்துக்கிட்டு அவர் சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு ஜட்ஜுக்கு ஆதரவாக ஒரு முதலமைச்சர், அவர் இந்துத்துவ முதலமைச்சர் உள்ள வந்து அவருக்கு சப்போர்ட்டா தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இன்னொரு பக்கம்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உங்களை கூப்பிட்டு தன் விளக்கம் கேட்டு உரையாடல் நடந்ததுக்கு பிறகு ஜனவரி 22 இவர் திருப்பி வந்து ராம் மந்திர் மூவ்மெண்டோட ஈவெண்ட்ல போய் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அவர் பேர் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா RSS முக்கியமான தலைவர்கள், அவர் பேர் அசோக் பே, இவரும், அது மட்டும் இல்லாம விஹெச்பியினுடைய தலைவர் தினேஷ் சிங், இவங்க 2 பேரும் கலந்துக்கிறாங்க. அப்போ RSS முக்கிய தலைவரும் விஹெச்பியினுடைய முக்கிய தலைவரும் ஒரு சிட்டிங் ஜட்ஜும் போய் ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிறது அப்படிங்கிறது, இது எப்படி பாக்குறதுனே தெரியல. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நமக்கு. நம்ம வந்து இந்தியாவின் நீதித்துறை அப்படின்னு நம்ம வந்து ஒரு நம்பிக்கை எப்பவுமே நமக்கு இருந்துட்டு இருந்துச்சு. அந்த நம்பிக்கையின் மீது நமக்கு ஒரு சமிட்டி அடி வந்து தொடர்ச்சியா விழுந்துட்டு இருந்தது. இவர் இஸ்லாமியர்களை வெறுப்பு பிரச்சாரத்துல பேசியிருக்காரு, கான்ஸ்டிடியூஷனுக்கு எகென்ஸ்டா பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா 2021 அக்டோபர்லயே மாட்டுக்கறி வச்சிருந்ததாக, சம்பல்ல நடந்த ஒரு வழக்குல மாட்டுக்கறி வச்சிருந்ததாக ஒரு இஸ்லாமியர் வந்து கைதாகிறாரு. நியாயப்படி அவருக்கு பெயில் கொடுக்கணும், இவர் பெயில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 2021 அந்த இஸ்லாமியருக்கு பெயில் கொடுக்காம இவர் வந்து இந்த மாட்டை பாதுகாக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமையாக மாத்தணும் அப்படின்னாரு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸா மாத்தணும் அப்படின்னாரு. நமக்கு என்ன கேக்குறீங்களா, எப்படி ஜட்ஜ் ஆனாருன்னே தெரியல. ஏன்னா இவர் எப்படி ஜட்ஜ் ஆனாரு, நீ உண்மையிலே படிச்சுட்டு தான் இவங்க எல்லாம் ஜட்ஜ் ஆனாங்களான ஒரு பெரிய நமக்கு ஒரு கேள்வி வருது. இது மாதிரி 2021 பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ராமர், கீதை, வால்மீகி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாராளுமன்றத்துல சிலைகள் வைக்கணும் இப்படி எல்லாம் அவர் பேசியிருக்காரு. பார்லிமெண்ட்ல தனி சட்டங்கள் கொண்டு வந்து இவங்களை உள்ள வைக்கணும் அப்படிங்கிறாரு. இது மாதிரி தொடர்ச்சியாக அவர் பேசியிருக்காரு. நமக்கு இதுல வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த RSS இவங்கெல்லாம் ஏன் டைரக்டான RSS இன்னைக்கு தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே 1992, அதாவது குறிப்பா வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பிறகு RSS ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த அமைப்பு பேரு பார்த்தீங்கன்னா அகில பாரதிய அத்விக் பரிஷத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதாவது RSS லீகல் விங்கு. இந்த லீகல் விங்கை உருவாக்குனதுல முக்கியமான 4 நபர்கள் யாரு அப்படின்னா, HR கண்ணா, ராம் ஜோஷி, ராம்ஜத் மலானி, UR லலித். இந்த UR லலித் ரொம்ப முக்கியமானவர். ஏன் அப்படின்னா, இந்த UR லலித்தோட பையன் தான் UU லலித். இவர் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக 2022 இருந்தவர்.
இவருடைய வீட்டுக்கு RSS தலைவர் தத்தோபாத்யா தங்காடியா வந்து அடிக்கடி வந்து உரையாடுவார் அப்படின்னு பதிவுகள் இருக்கு. கேரவன் பத்திரிகை வெளியிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவர் சேகர்குமார் யாதவை தாண்டி 33 உச்ச நீதிமன்ற ஜட்ஜிகள் குறிப்பாக பல மீட்டிங்ல வந்து RSS உடைய மீட்டிங்ல போய் அட்டன் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த பட்டியலையும் கேரவன் பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க. அதுல BR கவியில் இருந்து சூரியகாந்த், JK மகேஸ்வரி, நாகரத்னம், இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. உஜ்ஜல் புஜான் வரைக்கும் ஒரு பெரிய பட்டியலே வந்து ஆமா இவங்க எல்லாரும் ஆமா இவங்க எல்லாருமே போய் ABVP அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த இவங்க RSS லீகல் விங் அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த லீகல் விங் அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்ல இவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரம் இருக்கு. இதெல்லாமே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பல ஈவெண்ட்டுகள்ல இவங்க போய் பேசியிருக்காங்க. பட் ஆனா இவங்க கான்ட்ரவர்சியா பேசினாங்களா, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக ஆதரவா பேசினாங்களா அப்படிங்கிறது வேற பக்கம். இப்ப தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் இது வந்து தொடர்ச்சியாக RSS நம்ம என்னவா பாக்குறோம் அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்கு நமக்கு. ஏன்னா இங்க வந்து சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறது சமூகத்தில் இருந்து விதைந்து எழுந்து வருது. பெரியார் வந்து அரசு கான்ஸ்டிடியூஷனை தாண்டி சமூகத்துல ஒரு விதையை போட்டு போயிருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா RSS மீது இவங்க ஒரு தீவிரவாத அமைப்பு, இவங்க ஒரு மதவாத அமைப்பு, இவங்க வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுவாங்க, இவங்க மசூதி இடிப்பாங்க, இவங்க கொலை பண்ணுவாங்க, குண்டு வைப்பாங்க அப்படிங்கறத வந்து சமூக ரீதியான விழிப்புணர்வு இருக்கு. ஆனா வட இந்தியாவில பாருங்களேன், இவ்வளவு ஜட்ஜிகள் போய் உட்கார்ந்து ஒரு RSS லீகல் விங்களுடைய நிகழ்ச்சிகள்ல இவங்க பேசுறாங்க. இதனுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் பூபேந்தர் யாதவ், யாரு இந்த RSS லீகல் விங்குடைய பொதுச் செயலாளர் செயல்பட்டவர் பூபேந்தர் யாதவ். இன்னைக்கு அவர் வந்து மினிஸ்டரா இருக்காரு. அவர் வந்து ஜட்ஜா இருந்து VRS கொடுத்துட்டு மினிஸ்டர் வர்றாரு. அதே மாதிரி ஆதர்ஷ் குமார் கோயல். இப்ப இவரெல்லாம் பாத்தீங்கன்னா பாபர் மசூதி, இந்த கோயல்லாம் ரொம்ப ஆபத்தானவர், ஜட்ஜா இருந்திருக்காரு. இவரெல்லாம் பாத்தீங்கன்னா பாபர் மசூதி இடிப்பப்ப ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி இருக்காரு ஒரு ஜட்ஜா இருந்து. இப்ப இது மாதிரி ஒரு பெரிய குரூப் வந்து இங்க ரொம்ப மோசமா செயல்பட்டு தான் இருக்கு. நம்ம வந்து நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இதெல்லாம் கேரவன் பத்திரிகை அவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலான ஒரு 2 கட்டுரைகள் வந்து அவங்களுடைய எழுதி அவங்க வெளியே கொண்டு வந்தாங்க. இவங்க இதே மாதிரி இந்த பூபேந்தர் யாதவா இருக்கட்டும், இல்ல வந்து ஆதர்ஷ் கோயலா இருக்கட்டும், இவங்க இந்தியாவினுடைய பல முக்கியமான வழக்குகளிலும் அரசு தரப்பா செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா வத்வா கமிஷன் அப்படிங்கக்கூடிய ஒரிசால நடந்த மிக மோசமான கொலை, அது பஜ்ரங் தள் பண்ண கொலையில அரசு வழக்கறிஞராக இந்த போயிருக்காங்க. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா SC/ST ஆக்ட் இருக்கு இல்லையா, SC/ST ஆக்ட டைலூட் பண்ணணும் மோடி அரசாங்கத்துல ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த டைலூட் பண்றதுக்கு அரசு தரப்புல இருந்து போனது இந்த உதய் லலித், அதே மாதிரி இந்த கோயல் தான், ஆதர்ஷ் கோயல் போனாங்க. இப்ப இவங்க எல்லாமே RSS லீகல் விங் உருவாக்கின இந்த குழு இந்த மண்ணில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, குறிப்பா தலித் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக பல வேலைகளை பாக்குறாங்க. நீங்க வந்து இப்ப ஒரிசால ஒரு கிறிஸ்தவ செமினரி ஆட்களை தீ வச்சு கொளுத்தினாலும் இவங்க தான் போய் ஆஜராகிறாங்க. இது எல்லாமே 92க்கு பிறகு உருவாது. நீங்க 92க்கு பிறகு பாருங்க, எல்லாமே நேரடியா கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப நீங்க இப்ப சம்பல்ல நடக்கக்கூடிய கலவரமா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து எந்த மசூதிகளா இருக்கு, 18 மசூதி இப்ப குறி வச்சிருக்காங்க. இமீடியட்டா ஒரு 18 மசூதி VHP லிஸ்ட் வெளியிடுது. 36,000 மசூதிகளை வந்து அவங்க கோயிலை மீட்டெடுக்க போறாங்க. ஒரு பெரிய பட்டியலை வெளியிட்டு இருக்கான். 36,000 கோயில்கள் மசூதிக்கு கீழே இருக்கு, நாங்க மீட்டெடுக்க போறோங்கிறான், வெளியிட்டு இருக்கான். அவன் ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்கான். தமிழ்நாட்டுல 178 மசூதிகளுக்கு கீழே கோயில் இருக்குன்னு ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. 9 பக்கம் அறிக்கை வெளியிட்டு இருக்கான் VHP. அப்ப இது எல்லாமே ஆதாரமாக தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் ஒரு பெரிய கலவரத்தன்மையோட சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்கான். அவன் எப்படி அதை பேட்டர்னை செய்யறான்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றான் அப்படின்னா, நீங்க அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ராமர் கோயில் தான். கோர்ட்டுக்கு தான் போறான். கோர்ட்டை பயன்படுத்தி சாமி கும்பிடுறதுக்காக நான் வந்து மசூதிக்குள்ள போறேன் அப்படிமா. நீ எப்பறம் மசூதிக்குள்ள போய் ராமரை சாமி கும்பிட முடியும்னு கேட்டா நம்மள வந்து கோச்சுக்கிறானுங்க. அங்க உள்ள போய் சாமி கும்பிடுறாங்க. அப்புறம் கோயில அந்த இடமே எங்களுதாங்கிறாங்க, இடிக்கிறாங்க, கட்டுறாங்க. பிற்பாடு கான்ஸ்டிடியூஷன்ல சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்க. இப்ப இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னை அப்படியே அடுத்தடுத்த மசூதிக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு மசூதியா அப்ளை பண்றாங்க. சம்பல்ல இருக்கட்டும், சம்பல்ல நடக்கக்கூடிய கலவரங்களா இருக்கட்டும், இல்ல நீங்க மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய மசூதிகளா இருக்கட்டும், இல்ல ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய தர்காக்களா இருக்கட்டும், இதுல எல்லாத்தையுமே இவங்க சொல்றதுன்னா, இங்க சரஸ்வதி கோயில் இருந்துச்சு, ஹரிக்கு கோயில் இருந்துச்சு, சிவனுக்கு கோயில் இருந்துச்சு, கிருஷ்ணனுக்கு கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு இடமாக சொல்லி அந்த இடத்த நேரடியா கோர்ட்ல போய் அப்ளை பண்ணி எங்களுக்கு அங்க வணங்குறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது உள்ள போறது முதல்ல. அப்புறம் பிரச்சனை அப்படியே பெருசு பண்ணிட்டே இருக்குது. இது வந்து தொடர்ச்சியாக இவங்க செய்யக்கூடிய விஷயம். நாம இயல்பா இந்த இந்துத்துவவாதிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். எல்லா மசூதிக்கிலே கோயில் இருக்குன்னு சொல்றீங்க, எல்லா கோயிலுக்கிலையும் புத்தர் சிலை இருக்கு, அதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது? எல்லா பெரும்பாலான இந்திய கோயில்கள் அப்படிங்கிறது பௌத்த விகாரங்கள், பௌத்த ஆலயங்களா இருந்து கன்வெர்ட் பண்ணப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய பௌத்த மதத்தை சார்ந்த எல்லாரும் வெளியே வந்து
இந்து கோயில்கள் எல்லாம் பௌத்த கோயில்கள் எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு சண்டைக்கு வந்து என்ன பண்றது? நாடு அமைதியா இருக்குமா அப்படின்னா அமைதியா இருக்காது. அப்ப இது ஒரு தொடர் கலவரமாக. குறிப்பா இப்ப 13 சீனியர் அட்வொகேட்டோடைய அந்த கடிதத்துக்கு வேல்யூ இருக்கா? உச்சநீதிமன்றம் தலையிட வாய்ப்பு இருக்கான ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இல்ல, உச்சநீதிமன்றத்தை நமக்கு உச்சநீதிமன்றம் தலையிட்டு இவங்க செய்ய மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருக்கு. ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஏற்கனவே சீஃப் ஜஸ்டிஸ் மீட் பண்ணிட்டார். சேகர்குமார் யாதவ் மீட் பண்ணி உட்கார்ந்து உரையாடல் நிகழ்த்தியிருக்காரு. அதுல இவங்க என்ன பேசினாங்கன்னே தெரியல. நீங்க இது வரைக்கும் ரிப்போர்ட்டா வெளியே வரல. இவர் மேல எந்த ஆக்ஷனுமே நிர்வாக ரீதியாக ஒரு இண்டோர் ஹவுஸ்ல எந்த முடிவுமே எடுக்கப்படல. நான் என்ன கேக்குறேன், நீங்க மீட் பண்ணதுக்கு பிறகு ஒருத்தர் விஹெச்பி கூட்டத்துக்கு போறாரு, கூட RSS தலைவரும் வர்றாரு, முக்கியமான தலைவர் அருண் வர்றாரு. இவங்க எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து அட்டன் பண்ணி ஒரு கூட்டத்துக்கு அட்டன் பண்றாங்க அப்படின்னா, அப்ப சஞ்சய் கண்ணா என்ன பேசினார்? இப்ப சஞ்சீவ் கண்ணா பேசி ஒரு முடிவெடுத்திருந்தாரு அப்படின்னா இவர் கண்டிப்பாக அங்க போக முடியாது. இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த ஜட்ஜுகள் கொடுத்திருக்கக்கூடிய ஒன்ன வச்சுக்கிட்டு அதே சமயத்துல எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இம்பீச்மெண்ட் வச்சு இவர் மேல பல வழக்குகளை தொடர்ச்சியாக போடணும். ஹேட் ஸ்பீச் அடிப்படையில் இவர் மேல வழக்கு போடப்படணும். அதே மாதிரி வந்து கான்ஸ்டிடியூஷனை வந்து மீறி இருக்காருங்கிற அடிப்படையில வழக்குகள் இவர் மேல போடப்படணும். இப்படி எல்லாம் வழக்குகள் போடப்பட்டு ஒரு நெருக்கடியை சிவில் சமூகமாகவும் இயங்கணும். எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் செயல்படுறாங்க. அவங்க வந்து அவங்களால முடிஞ்சதை பார்லிமெண்ட்ல ஹவுஸ்லயும் பண்றாங்க, சட்ட கேஸும் போடுறாங்க, மனு போடுறாங்க. இன்னொரு பக்கம் இது வந்து இப்ப இவ்வளவு கல்லூரிகள் இருக்கு, லா யூனிவர்சிட்டிஸ் இருக்கு டெல்லியிலேயே, உத்தரப்பிரதேசல அவ்வளவு லா, டெல்லிக்குல அம்பேத்கர் யூனிவர்சிட்டியே இருக்கும். அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், இவங்க ஒரு ஜட்ஜ் இப்படி எல்லாம் பேசுறாரு, மதவாதத்தை தூண்டுறாரு, அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனுக்கு எகென்ஸ்டா பேசுறாரு அப்படிங்கிறத மாணவர்களும் ஒரு வெகுஜன போராட்டமாக இதை எடுக்கும் போது மட்டும்தான் இது மாதிரியான விஷயங்கள் திருப்பி நடக்காம இருக்கும். இப்ப இல்லைன்னு வச்சுங்களேன், திருப்பி இது நடக்கும். இப்ப இவர் பேசிட்டாரு, இவருக்கு பிறகு இன்னொருத்தர் பேசுவாரு, அப்புறம் அவருக்கு அப்புறம் அடுத்தது பேசுவாரு. இது நம்ம என்ன பண்ணுவோம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பேசுவாருப்பா, இவருக்கு ஒரு என்கொயரி கமிட்டி நடக்கும்பா, ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்கப்பா. இந்த ப்ராசஸ், இந்த நடைமுறை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நடைமுறை நமக்கு தேவை கிடையாது. இது ஒரு சோசியல் இயக்கமாக, திரும்பவும் ஒரு பெரியாரிய அம்பேத்கரிய பாணியிலான ஒரு சமூக இயக்கங்களாக ஒரு கேள்விகள் தொடர்ச்சியாக எழுப்பப்படணும். இதை குறிப்பா தமிழ்நாட்டை விட்டுருங்க, தமிழ்நாட்டில இருந்து நம்ம பல கேள்விகளை எழுப்பும்போது, மாணவர்கள் எழுப்பும்போது அது உத்தரப்பிரதேசல ஒரு அவேர்னஸ் வந்து பெருசா கொடுக்க மாட்டேங்குது. நாம என்ன பண்ணோம், உத்தரப்பிரதேச டெல்லியில இருக்கக்கூடிய கல்லூரிகள், மாணவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவிக்கணும். நாங்க பாருங்க ஒரு ஜட்ஜ் இப்படி எல்லாம் பேசுறாரு, RSS காரரா இருக்காரு அப்படின்னு அவங்க அறிவிக்கணும். அப்பதான் எம்பிக்கள் பேசுறதுக்கும், இன்னொரு பக்கம் நம்ம குறிப்பா நீதிபதிகள் வந்து நேரடியாக 13 முக்கியமான சீனியர் அட்வொகேட்ஸ் நீதிபதிகள் வந்து போட்டிருக்கக்கூடிய இந்த மனுக்கள் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாமே கன்சிடரபிளா வேல்யூபிள் பாயிண்டா எடுக்கப்படும். இல்லைன்னா இது வந்து ஒரு இண்டோர் மீட்டிங்காவே வச்சு இவங்க பேசிட்டு அவர் மன்னிப்பு கேட்டாரு, இல்ல அவர் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, விளக்கம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி இதை முடிச்சிருவாங்க. நாம அப்படி விடவே கூடாது இந்த விஷயத்த. இவர் வந்து ஒரு மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்குறாரு, மோசமான முன்னுதாரணத்தை உருவாக்குறாரு. அதை இதோட முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, லீகலா என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத தாண்டி சோசியலா இது என்னவா இயங்குது அப்படிங்கறதை நம்ம பார்க்கணும். இல்ல, இது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புரிகிறது. குறிப்பாக நாட்டுக்கு நல்லதில்ல, தேசத்திற்கு நல்லதில்ல, இது ஒரு மதச்சார்பற்ற நாடுங்கிறதே முகம் மாறிக்கொண்டிருக்கிறத குற்றச்சாட்டுகளையும் ஆதாரத்தோடு முன்வைக்கிறீங்க. ஆனா இதுக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய ஜனநாயக குரலாக இருக்கக்கூடிய முக்கியமாக எதிர்கட்சி வரக்கூடிய ராகுல் காந்தி பிரிவினைவாதிங்கிற முத்திரை குத்துறாங்களே, தமிழ்நாட்டில் தான் அப்பப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ராகுல் காந்திக்கு அந்த பிரிவினைவாதிங்கிற முத்திரை குத்துறாங்க இல்லையா, இதையும் சேர்த்து புரிந்து கொள்வது. அதாவது இந்தியாவினுடைய 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவினுடைய வரலாறுன்னு சொல்றதுல ராகுல் காந்தி ஏன் தனித்துவமா இருக்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் RSS பாஜகவை மட்டும் எதிர்க்கவில்லை, இந்தியன் ஸ்டேட்டை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறார். அந்த வார்த்தை அவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை. இது வந்து நான் வந்து காங்கிரஸ்காரங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு எனக்கு தெரியல. இந்தியன் ஸ்டேட் வார்த்தை இந்திய வரலாறில் ஒரு எதிர்கட்சி தலைவர் பயன்படுத்துறாரு. அப்ப அவர் சொல்ல வர்றது விஷயம் என்ன அப்படின்னா, பாசிசம் அப்படிங்கிறது மசூதி இடிக்கும், சிறுபான்மையின மக்களை டார்ச்சர் பண்ணும், தலித் மக்களை வந்து அவங்களுக்கான பாதுகாப்பை காலி பண்ணும், ஒரு ஸ்காலர்ஷிப்பை குறைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு நிறுவனங்களுக்குள்ளேயும் உள்ள போய் உட்கார்ந்து அதனுடைய ஜனநாயகத்தன்மையை காலி பண்ணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அவரோட ஸ்பீச்ல பாருங்க, அவர் எக்ஸாம்பிள் வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷனை சொல்றாரு. தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி ஓட்டர் லிஸ்ட்ல ஓட்டு எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி 1 கோடி பேர் புதுசா ஓட்டு போற வந்தா அப்படின்னு வந்து ஒரு டேட்டா முன்வைக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தேர்தல் ஆணையம் கரப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்ல வர்றாரு. இப்ப தேர்தல் ஆணையம் மட்டும் கிடையாது, பிளானிங் கமிஷன் கரப்ட் ஆயிடுச்சு, பினான்ஸ் கமிஷன் கரப்ட் ஆயிடுச்சு, காம்படிட்டிவ் கமிஷன் கரப்ட் ஆயிடுச்சு, பிரதமர் அலுவலகத்துல செக்யூரிட்டி அட்வைசரி கவுன்சில் கரப்டா இருக்கு, எக்ஸ்டர்னல்ல வெளியுறவு பாலிசியில நீங்க வந்து வெளியுறவு கொள்கையில கொண்டு வரக்கூடிய பாலிசியில பல பேர்த்த சுட்டு கொண்டுகிட்டு இருக்கான், சீக்கியர்களை வந்து பல பேர்த்த சுட்டு கொண்டுட்டு இருக்கான், அதுல ஒரு பாலிசி சேஞ்சஸ் நடந்திருக்கு. நீங்க இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்டாக ஒண்ணுல ஒரு தேர்தல் பத்திரம் கொண்டு வர்றாங்க,
ஆர்பிஐ வேண்டாங்குது, தேர்தல் ஆணையம் வேண்டாங்குது, இதுல சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆர்பிஐ நீங்க பணத்துக்கு இணையாக ஒண்ணு கொண்டு வரீங்கன்னு சண்டை போடுறாங்க. கடிதங்கள் மூலமாக போக்குவரத்து நடக்குது. ஆனா பிற்பாடு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ காலி பண்றாங்க. ஆர்பிஐ சொல்றதுக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆர்பிஐல ஆட்களை மாத்துறாங்க. அப்புறம் தேர்தல் ஆணையத்தை ஆட்களை மாத்துறாங்க. 2 தேர்தல் ஆணையர் வேலையை வேணாம்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து போயிட்டாங்க. அவங்க வீட்டுல போய் அவங்க மனைவி மேல எல்லாம் ரைடு பண்றாங்க. சோ அப்ப என்னன்னா, இந்த பாசிச சக்திகள் இந்தியாவின் அனைத்து அரசு நிறுவனங்களையும் காலி செய்யறாங்க. சோ இந்தியன் ஸ்டேட்டே கரப்ட் ஆகுது. நான் இந்தியன் ஸ்டேட்டுக்கு எகென்ஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அற்புதமான வார்த்தை, அரசியல் நுட்பமான ஒரு வார்த்தை, இந்திய வரலாறில் மார்க் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை. ஆனா இதை அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. வழக்கமா நீங்க வந்து மேலோட்டமான வார்த்தைகளை தான் அரசியல் தலைவர்கள் பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் ஸ்டேட்டுங்கிற வார்த்தை பயன்படுத்துறாரு. ஐ எம் அகைன்ஸ்ட் தி ஸ்டேட் அப்படிங்கிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. அப்போ அவர் சொல்ல வர்ற விஷயம் என்ன, ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னாரு. ஒரு 100 ஐஏஎஸ் ஆபீசர் டெல்லியில உட்கார்ந்துகிட்டு மோசமான அக்கப்போர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து இந்தியாவின் 80% மக்களாக இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி மக்களை சார்ந்த ஆட்களே இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த அவர் சொன்னாரு. நீங்க பட்ஜெட் போட்டிருக்கீங்க. இந்த பட்ஜெட்ல இந்தியாவின் பெரும்பான்மை மக்களுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த பட்ஜெட் ப்ரிப்பரேஷன்லயும் பெரும்பான்மை மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லை அப்படின்னாரு. இதை திரும்ப திரும்ப அவர் சொன்னார். அவரு இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த நாட்டை நீங்க ஸ்டேட்டாவே காலி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க அதானி இருக்காரு, அதானிக்கு ஏத்த மாதிரி பிரதமர் அலுவலகம் சட்டத்தை மாத்திக்கிட்டே இருக்காங்க. நிலக்கரி டெண்டர்ல பல சட்டங்களை மாத்துறாங்க. ஏற்கனவே இவங்க என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் வந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி கிடையாது, கோல் காங்கிரஸ்னு கிண்டல் அடிச்சவர் தான் நரேந்திர மோடி குஜராத்ல சிஎம்மா இருக்கும்போது. மிகப்பெரிய நிலக்கரி சுரங்க ஊழல் சொன்னாரு. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, அந்த டெண்டர் எல்லாத்தையும் காலி பண்ணுச்சு. எல்லாத்தையும் வந்து டெண்டரை வந்து உடைச்சிட்டாங்க. இந்த டெண்டர் எல்லாம் போலியானு சொல்லி நிறுத்தினாங்க. திருப்பி டெண்டர் விடுங்கன்னு சொன்னாங்க. திருப்பி டெண்டர் விடும்போது யாருக்கெல்லாம் ஏற்கனவே டெண்டர் விடப்பட்டுச்சோ திருப்பி அதே டெண்டர் அப்படியே அதானிக்கு கைமாற்றப்பட்டுச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாம்ஸை மாத்திட்டாங்க. சோ அப்ப பிரச்சனை வருது அப்படின்னா, ராகுல் சொல்ல வார்த்தைங்க நம்ம பொருத்தி பார்க்கணும். அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பாக பல சட்டத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பிரதமர் அலுவலகம் அதானிக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கு. பங்குச்சந்தையை பத்தி பேசுறாரு. பங்குச்சந்தையில முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க மாதவ் புரி எப்படி முதல்ல பங்குச்சந்தையினுடைய தலைவரா வர்றாங்க, செபியினுடைய தலைவர் எப்படி வர்றாங்க, பின்வாசல் வழியா வர்றாங்க. அந்த அம்மா யாரு, அதானியினுடைய நிறுவனத்தில் முதலீடு செஞ்ச ஒரு பெண். அவங்க எப்படி இதுக்குள்ள வந்து உட்கார்ந்து தலைவரா உட்கார்றாங்க. இப்ப இதைத்தான் சொல்ல வர்றாரு. அவர் சொல்ல வரனுடைய வார்த்தையினுடைய ஆழம் ரொம்ப பெரியது. அவர் தெளிவா சொல்றாரு, இவங்க ஸ்டேட்டை காலி பண்றாங்க, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டை காலி பண்றாங்க, பினான்ஸ் கமிஷனை காலி பண்றாங்க, இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனை காலி பண்றாங்க, பிரதமர் அலுவலகத்தை காலி பண்றாங்க, எல்லாத்தையுமே இவங்க காலி பண்றாங்க. இந்தியா பாசிசத்தை நோக்கி நகர்ந்து விட்டது அப்படிங்கிறத நாம எதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தெருவுல யோகி ஆதித்யநாத் பேசுறதோ மோடி பேசுறதைய தாண்டி அரசு நிறுவனங்களுக்குள் இவர்களுடைய கட்டுப்பாடு எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பொறுத்துதான் அரசு நிறுவனம். அதனாலதான் சொல்ல வர்றாரு, நாளைக்கு ராகுல் ஜெயிச்சு வந்து உட்கார்ந்தாலும் அடுத்த 15 வருஷம் 20 வருஷத்துக்கு இதை சுத்திகரிப்பு செய்ய வேண்டிய வேலை நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்ல வர்றாரு. நீங்க வந்து ஐஏஎஸ் ரெக்ரூட்மெண்ட்ல கடந்த 7-8 ஆண்டுகளில், குறிப்பா 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை சார்ந்து தேர்வு செய்யக்கூடிய ஆட்கள் குறைஞ்சுக்கிட்டே வர்றாங்க. குறிப்பா திமுக அரசு வந்ததுக்கு பிறகு சில வேலைகளை செஞ்சு மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தி சில தொகைகளை கொடுத்து அவங்களுக்கான சில பயிற்சிகளை கொடுத்து இப்ப அதிகப்படுத்தி இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா 2015 இருந்து யூபிஎஸ்சி எடுத்து பாருங்க. ஒரு யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்து 100 பேர் போவான் தமிழ்நாட்டுல இருந்து, 17 பேர் 18 பேர் 40 பேருங்கிற இடத்துக்கு நகர்ந்து கீழே வந்துச்சு. இது ஏன்? ஆனா அதே சமயத்துல உத்தரப்பிரதேசல இருந்து அதிகமான பேர் வர்றான், குஜராத்ல இருந்து அதிகமான பேர் வர்றான். இது எப்படி நடந்துச்சு, எப்படி போனாங்க? அப்புறம் மகாராஷ்டிரால பிடிக்கிறாங்க ஒரு அம்மா வந்து ஒரு போலி ஐஏஎஸ், அந்த அம்மா டெப்டி கலெக்டர், எப்படி யூபிஎஸ்சி பாஸ் பண்ணுச்சுன்னே தெரியல. அந்த அம்மாவுக்கு 7 அட்டம், அந்த அம்மா அட்டம்ப்ட தாண்டி எழுதி இருக்கு பரீட்சை. இது மாதிரி இந்தியா முழுக்க பாத்தீங்க அப்படின்னா 45 பரீட்சையில ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்றான். 60 பரீட்சையில் ஊழல் நடந்திருக்குன்னு இந்தியா டுடே எழுதுறான். சோ அப்ப பரீட்சைகளில் ஊழல் பண்ணி பெரிய பெரிய குரூப் 1 பதவிகள் மாதிரியான பதவிகள், யூபிஎஸ்சி மாதிரியான பதவிகள், ஆல் இண்டியால பதவிகள், குறிப்பா ராணுவத்துக்கு சோல்ஜரா போறக்கூடிய பதவிகள், இதில் நடக்கக்கூடிய பரீட்சைகள், இந்த எல்லா பரீட்சைகளிலும் முறைகேடு நடக்குது. இந்த நடத்துறது எல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரனா இருக்கான். இவன் அவனுக்கான ஆளை உள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கான். இன்னைக்கு பதவிக்கு வர்றவன் அடுத்த 30 ஆண்டு 35 ஆண்டு ஆனாலும் இந்த பதவியில உட்கார்ந்து இருக்க போறான். இவனை எல்லாம் எப்படி தொடச்செறிஞ்சு திருப்பி இந்தியாவை ஜனநாயக பூர்வமா மாத்திரங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு. ராகுல் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. அவர் வந்து எதிர்கட்சி தலைவர்ல இருந்து பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தை மட்டுமே உள்ளவரா இருந்தாருன்னா தினம் தினம் ஆர்எஸ்எஸ் பத்தி பேச மாட்டார். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தினம் தினம் ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுறது அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பேசுவாங்க, தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுறது அப்படிங்கிறது இங்க சின்ன இயக்கத்துல இருந்து கட்சி திமுக வரைக்கும் எல்லாருமே பேசுவாங்க.
ஏன்னா நமக்கு சமூகமாகவே இந்துத்துவ எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறது நம்ம வேர்ல ஊறி இருக்கு. அது வந்து நமக்கு வந்து 100 ஆண்டுகளா இருக்கு. சோ நம்ம ஈஸியா பாக்குறோம். ஆனா வட இந்தியாவில உத்தரப்பிரதேசல உட்கார்ந்து ஒரு தினம் விஹெச்பி RSS வந்து சாடிக்கிட்டே இருக்கிறது, அரசு மெக்கானிசம் இப்படி எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு அதிசயமான விஷயமா இருக்கு. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ராகுல தொடர்ச்சியா ஆன்டி நேஷனலாவே டிஸ்கிரைப் பண்றாங்க. அவர் வந்து இந்தியாவுக்கு வெளியே போய் இதை சொல்லிட்டாரு, அதை சொல்லிட்டாரு அப்படின்னு பேசுறாங்க. அதானியை பத்தி பேசினாலே இந்தியாவை பத்தி பேசுறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சோ இப்படி தொடர்ச்சியாக இந்தியாவின் ஒரு RSS-ஐ அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான முகமா இருக்கக்கூடிய ராகுலை இவங்கள் வந்து தேச துரோகி அப்படின்னு ஒரு முத்திரைக்குள்ள கொண்டு வரதுக்கான பல முயற்சிகளை பண்றாங்க. அந்த முயற்சி எல்லாமே எடுபடாது. பிரச்சாரம் அதிகமாக வலுப்பெறும் போது, மாணவர்கள் இளைஞர்கள்ட்ட இந்த பிரச்சாரம் போகும்போது கண்டிப்பாக இது வந்து எடுபடாது. குறிப்பாக காங்கிரசும் ராகுலும் என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது தான் நான் போன தேர்தல் அறிக்கையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன். அவங்களுடைய தேர்தல் அறிக்கை நீங்க பாத்தீங்கன்னா டிராவிடியன் சிஸ்டம் என்ன சொல்லுச்சோ அதை அங்க அப்ளை பண்றாங்க. நான் அப்போ சில வீடியோக்கள் இன்டர்வியூவோட பேசியிருந்தேன். இல்ல இது இங்க தமிழ்நாட்டுல உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு இதா சொல்றேன். அவ்வளவு தூரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. நம்ம அதை வரவேற்கிறோம். இப்ப இந்தியா அப்படிங்கிறது தமிழ்நாடு உள்ளடக்கியது தான். அப்ப இங்க ஒரு நல்ல மாடல் இருக்குன்னா அந்த மாடலை ராகுல் எடுக்கிற அளவுக்கு ஜெனரசிட்டியா இருக்காரு. அதை நம்ம வரவேற்கணும் அப்படிங்கிறோம். சோ அப்ப இந்த மாடல், இதே மாடல் இந்தியா முழுக்க, இந்த சனாதன எதிர்ப்பு மாடல் தமிழ்நாட்டில இருந்து இந்தியா முழுக்க போகணும். அண்ணாவும் பெரியாரும் டெல்லிக்கு விரைவில் செல்லணும் அப்படிங்கறத நம்மளுடைய கருத்தா இருக்கு. அவங்க என்ன கருத்தை பேசினாங்களோ அந்த கருத்து பேன் இந்தியா முழுக்க பரப்பப்படணும். அந்த கருத்து பரப்பப்படும் போது மட்டும்தான் நாம வந்து மீட்டெடுக்க முடியும். ராகுல் பண்ணக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள், அவருடைய போராட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு பலனை கொடுக்கணும். அப்படின்னா தமிழ்நாடு ஒரு மாடலா இருக்கு. இந்த தமிழ்நாடு மாடல் தான் நார்த் நோக்கி நகரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, நீங்க சொன்னதின் தொடர்ச்சியாக ஒரு சொல்லி ராகுல் காந்தி பேசும்போது நம்ம சாதாரண அரசியலாக அவரை வந்து கடந்து போக முடியவில்லை. சாதாரண சாதிவாரி கணக்கெடுப்பது எனது அரசியல் நடவடிக்கை அல்ல, எனது லட்சியம்னு சொல்லி பதிவுனுக்காரு. இது கிட்டத்தட்ட பெரியாரோட முழு கொள்கையான வச்சுக்கே. எதற்காக காங்கிரஸை விட்டு பெரியார் வெளியே வந்தாரோ அதவே ஒரு காங்கிரஸ் தலைவர் என்று பேசுவது என்பது தொலைநோக்கு பார்வைக்கு பெரியார் கிடைத்த வெற்றியாக தடுக்கிறது. நீங்க சொன்ன டேட்டாக்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கிறது. ஒரு பாசிஸ்ட் உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அது எப்படி முடியும் என்று தெரியவில்லை. யார் பழியாவர்கள் என்று கூட புரியவில்லை. உங்களுடைய அத்தனை விமர்சனங்களையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். எங்களுக்காக இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கியது ரொம்ப நன்றி. நன்றி.